வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி ஐடி அதிரடியா ஏறிட்டு இருக்கு. அதுலயும் சொல்லணும்னா டயர் 2 கம்பெனிஸ்ன்னு சொல்லப்படுற ஐடி கம்பெனிஸ்ல எது சிறப்பா இருக்கு, அதுல ஒரு 3 நல்ல கம்பெனிஸ் எதுக்கெல்லாம் growth பொட்டன்ஷியல் இருக்கோ அந்த கம்பெனிஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது நிஃப்டி ஐடி இண்டெக்ஸோட வீக்லி சார்ட்ல பாத்தீங்கன்னா 2022-23ல எங்க சப்போர்ட் எடுத்ததோ அந்த கீ சப்போர்ட் லெவல்ல இப்போ ஐடி இண்டெக்ஸ் வந்து அங்க இருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து ஏற தொடங்கி இருக்கு. இன்னைக்கு வீடியோல மிட் கேப் ஐடி ஸ்டாக்ஸ் இல்லைன்னா அந்த மிட் டயர் 2 கம்பெனிஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல அவங்களுடைய ஆனுவல் ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம். அந்த கம்பெனியோட தற்போதைய வேல்யூஷன் மெட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களுடைய பிரைஸ் சார்ட், அதுல டெக்னிக்கல் அனாலிசிஸை குயிக்காக பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ணிருக்க கம்பெனியில் நல்ல growth பொட்டன்ஷியல் இருக்கிற ஸ்டாக்ஸை தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி நல்லா இருக்கணும், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு நல்லா இருக்கணும், அவங்களுடைய ரெவன்யூ ப்ராஃபிட்டோட 3 வருஷம் 5 வருஷம் சிஏஜிஆரோட growth நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் growth நல்லா இருக்கு, அவங்களுடைய வேல்யூஷன் எப்படி இருக்கு, பிரைஸ் ஏர்னிங் பெர் growth ரேஷியோ அதையும் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான், இதுல எதுவுமே பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முதலாவதா நம்ம பார்க்க போற கம்பெனி கோஃபோர்ஜ் லிமிடெட். இந்த கம்பெனியோட தற்போதைய வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 20.8% இருக்கு, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16.3%, ரெண்டுமே டபுள் டிஜிட்ல இருக்கு. இந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு 12 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1% கீழே தான் இருக்கு. இவங்களுடைய கடன் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு, 0.04 தான் இருக்கு. அது ரொம்ப கம்மியான கடன் தான். மற்றபடி இவங்களுடைய வேல்யூவேஷனை பார்த்தோம்னா இவங்களுடைய பிரைஸ் ஏர்னிங்ஸ் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 50.1 அதிகமாக இருக்கு. அவங்க செக்டார் பிஇ 22.4 தான் இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் ஹை வேல்யூவேஷன்ல இருக்கிற கம்பெனி. இவங்களோட பிரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.7 இருக்கு. இதுவும் கொஞ்சம் ஹையான வேல்யூ தான். அதே போல இவங்களுடைய பிரைஸ் ஏர்னிங்ஸ் பெர் growth, இந்த growth கம்பெனி ஒரு அண்டர் வேல்யூஷன்ல இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கு. அதோட வேல்யூ 1 விட கம்மியா இருக்கு, 0.7. இங்க டிக்கு போட்டிருக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பான பேராமீட்டர். இங்க ஒரு வார்னிங் சிக்னல் மாதிரி, இதுல கொஞ்சம் இது வேல்யூஷன் நல்லா இருந்ததுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும்ன்ற பேராமீட்டர் தான் இந்த பிஇயும் பிரைஸ் டு புக் வேல்யூ. மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் சிறப்பாக இருக்கு இந்த கோஃபோர்ஜ் லிமிடெடுக்கு. கோஃபோர்ஜோட ஆனுவல் ஃபினான்ஷியல் டேட்டாவை இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த ஸ்க்ரீனில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2016 அப்பத்துலேருந்து 2026 வரைக்குமான அவங்களுடைய ரெவன்யூ ப்ராஃபிட், இந்த டேட்டாவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இவங்க கன்சிஸ்டண்டாக லாபம் பண்ணுறாங்க அப்படின்றது பேராமீட்டர் தான் இந்த சிஏஜிஆர். 3 வருஷத்துக்கான சிஏஜிஆர், இது 5 வருஷத்துக்கான சிஏஜிஆர். இவங்களுடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான சிஏஜிஆர் 29.7% இருக்கு, 5 வருஷத்துக்கானது 33% இருக்கு. இவங்க ரெவன்யூ பண்றாங்க, நல்லா growth ஆகுது, அதுல லாபம் இருக்கா அப்படின்றது தான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அதோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னாலும் 29%, 30% ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. அடுத்தது நெட் ப்ராஃபிட். கடைசியா எல்லா செலவுகள், டேக்ஸ் இதெல்லாம் போக கடைசியா இருக்கிற ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நெட் ப்ராஃபிட், அதோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னாலும் 3 வருஷத்துக்கான சிஏஜிஆர் 23.9% இருக்கு, 5 வருஷத்துக்கான சிஏஜிஆர் 42% இருக்கு. அப்படி பார்க்கும்போது கோஃபோர்ஜோட ஃபினான்ஷியல் பேராமீட்டர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா எக்ஸலண்டா இருக்கு. கோஃபோர்ஜோட பிரைஸ் சார்ட்டை பார்த்துட்டு இருக்கோம், அதுவும் டே சார்ட். இந்த டே சார்ட்டை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தான் அதோட 200 டேஸ் மூவிங் ஆவரேஜாக இருக்கிற இந்த ரெட் லைனை ஒரு நல்ல புல்லிஷ் கிரீன் கேண்டல்ல பிரேக் அவுட் நடந்திருக்கு. எப்பயுமே ஒரு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணும்போது அதுல ட்ரெண்ட் ரிவர்சல், அதாவது ஒரு டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு ஒரு அப் ட்ரெண்ட் தொடங்கினதுக்கான அறிகுறி தான் இந்த பிரேக் அவுட் நடந்திருக்கு இந்த மூவிங் ஆவரேஜ்ல. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் சொல்லுவாங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு லைன் தான் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ். அது வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இருந்து கட் பண்ணுது. இதுவே மேல இருந்து கட் பண்ணும்போது இது பேரு டெத் கிராஸ் ஓவர். இந்த கிராஸ் ஓவர் நடந்தோன்னே விலை எப்படி இறங்கி இருக்கோ அதே மாதிரி கோல்டன் கிராஸ் ஓவருக்கு அப்புறம் விலை கிடுகிடுன்னு ஏறும் அப்படின்றது தான்
டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி அவங்க கணிக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. வெள்ளிக்கிழமை நடந்த ட்ரேடிங்லேயும் கோஃபோர்ஜுக்கு நல்ல டிமாண்ட் இருந்திருக்கு. அன்னைக்கு நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதும் அவங்களுடைய விலையில 5% வரைக்கும் விலை ஏற்றம் இருந்திருக்கு. இப்போ வீக்லி சார்ட்ல ப்ராடர் வியூவா பார்க்கும்போது இப்போ கோஃபோர்ஜ் இருக்கிற இடம் ஒரு கீ ரெசிஸ்டன்ஸ் ஏரியால ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கடந்த ஒரு 4-5 வாரமாவே ஒரு நல்ல மொமெண்டமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை ஏற்கனவே ஒரு 3 முறை உடைக்க முடியாம முயற்சி பண்ணி கீழே இறங்கி இருக்கு. இப்போ 4வது முறை இங்க பிரேக் அவுட் நடக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை பிரேக் அவுட் நடந்தா இப்போ இதோட விலை இங்க இருந்து அடுத்தது குறைஞ்சபட்சம் ஒரு 2600 ரூபா வரைக்கும் நம்ம ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த கோஃபோர்ஜ் லிமிடெட்ல. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். அதனால மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரெண்டாவதா நம்ம பார்க்க போற ஐடி கம்பெனி பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் லிமிடெட். இவங்களுடைய தற்போதைய வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸை குயிக்கா பார்த்துடலாம். இவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பார்த்தீங்கன்னா 30.4% இருக்கு. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் ஸ்கோர். அடுத்தது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 23.8% இருக்கு. இந்த கம்பெனி டிவிடெண்ட் தர கம்பெனி தான். ஒரு வருஷத்துக்கு 40 ரூபா டிவிடெண்ட் தராங்க. ஆனால் ஈல்டு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 1% கீழே தான் இருக்கு. அடுத்தது இவங்களுடைய வேல்யூவேஷனை பார்த்தீங்கன்னா பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் 47.9 இருக்கு. கொஞ்சம் ஹை வேல்யூவேஷன் தான். புக் வேல்யூ 11.1, இதுவும் அதிகமாக இருக்கு. பிரைஸ் ஏர்னிங்ஸ் பெர் growth பார்த்தீங்கன்னா 1.8 ஒரு மிட் வேல்யூவேஷன்ல இருக்கு. பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸோட ஃபினான்ஷியல் டேட்டாவை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல 10 வருஷத்துக்கான அவங்களுடைய ரெவன்யூ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் அதுக்கான டேட்டா இருக்கு. இவங்களுடைய 3 வருஷத்துக்கான CAGR-யும் 5 வருஷத்துக்கான CAGR-ம் பார்த்தோம்னா ரொம்பவே சிறப்பா இருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான CAGR-லாம் 41% இருக்கு. 5 வருஷத்துலயும் 41% இருக்குன்னா கடந்த 5 வருஷமா நல்ல growth பொட்டன்ஷியலாவே இவங்களுடைய ரெவன்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பாத்தீங்கன்னா சிறப்பா இருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு 27% CAGR-ம் 5 வருஷத்துக்கான CAGR 26.5% இருக்கு. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்த பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ். பெர்சிஸ்டன்ட் சிஸ்டமோட டெக்னிக்கல் அனாலிசிஸை பார்த்துடலாம். இவங்களுடைய டே பிரைஸ் சார்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்டாக்கும் வெள்ளிக்கிழமை ட்ரேடிங்ல 4%க்கு மேல ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸுக்கான டிமாண்ட்லாம் இப்போ அதிகரிச்சிருக்கு அப்படின்றது தான் நமக்கு தெரியுது. இப்போ இவங்களுடைய டே சார்ட்டை பார்த்தோம்னா இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தான் இதுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. இங்கே ஒரு வாட்டி பட்டுட்டு தாண்ட முடியாமல் இறங்கியிருக்கு. 2வது வாட்டி பட்டுட்டு அதை பிரேக் அவுட் பண்ண முடியாமல் இறங்கியிருக்கு. இப்போ 3வது வாட்டி பிரேக் அவுட் பண்ணி கன்சாலிடேஷன் ஆகி அதுக்கு மேலே தான் இப்போ தற்போதைய ப்ரைஸ் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. அப்போ பார்த்தோம்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை நல்லபடியாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இந்த பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம். பெர்சிஸ்டன்ட் சிஸ்டமோட வீக்லி பிரைஸ் சார்ட்டை இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 2024 மிடில் இருந்து இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு. இது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல், இது ஒரு சப்போர்ட் லெவல், இதுக்குள்ளவே சேனலுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இங்க இருக்கிற பேட்டர்னை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு தற்காலிகமாக ஒரு புல்லிஷா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்புறம் ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இப்போவும் இப்போ இருக்கிற மொமெண்டம் இதே மாதிரி ஷார்ட் டேர்ம்ல வந்துருமா, இல்ல இந்த அட்லீஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம், அதை எதிர்பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா 6579 ரூபா வரைக்கும் இருக்கு. அடுத்தது இதுல அடுத்த கட்டத்துக்கு ஏற்றம் போகணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் அவுட் நடந்தா இதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரேலி இந்த பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ல எதிர்பார்க்கலாம். இப்போ இருக்கிற மொமெண்டம் குறைஞ்சபட்சம் இந்த கீ ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகலாம் அப்படின்றது தான் இந்த வீக்லி சார்ட்டை நமக்கு சொல்ற விஷயம். 3வதா நம்ம பார்க்க போற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா சொனாட்டா சாஃப்ட்வேர் லிமிடெட். இவங்களும் ஒரு மிட் டயர் ஐடி கம்பெனி. இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 8500 கோடியில் இருக்குது. இவங்களுடைய ROCE அப்படின்னு சொல்லப்படுற ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா 30.2% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE 24.4% இருக்குது. ரெண்டுமே நல்ல டபுள் டிஜிட்டில் 20க்கு மேலே இருந்தாலே எக்ஸலண்ட்டு தான். இதில் 30 வரைக்கும் கூட இருக்குது. இவங்க டிவிடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 7.9 ரூபா கொடுத்துருக்காங்க போன வருஷம். டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 2.6%.
இவங்களுடைய தற்போது விலையை வச்சு இந்த டிவிடெண்டை பார்த்தீங்கன்னா 2.6%ன்றது ஒரு மீடியமான டிவிடெண்ட் ஈல்டு தான். இவங்களோட டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னாலும் கடன் கம்மியாக தான் இருக்குது, 0.3%. இவங்களுடைய ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பிஇ பார்த்தீங்கன்னா 18.4. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கம்பெனியை விட இவங்களுடைய பிஇ கம்மியாக இருக்குது, அந்த செக்டர் பிஇயை விட கம்மியாக இருக்குது. ஸோ இவங்களுடைய வேல்யூவேஷன் நல்லா இருக்குது. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னாலும் 4.2. ஸோ ஐடி கம்பெனியில் இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது வேல்யூவேஷனில். இவங்களுடைய ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் டு க்ரோத் ரேஷியோ, இது ஒரு க்ரோத் கம்பெனி. ஆனால் வேல்யூவேஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே இல்லை, அண்டர் வேல்யூன்னு சொல்ல முடியாது, ஒரு மிட் வேல்யூவில் 2.3ல இருக்குது. இதுதான் சொனாட்டா சாஃப்ட்வேரோட வேல்யூவேஷன் மெட்ரிக்ஸ். இப்போ சொனாட்டா சாஃப்ட்வேரோட ஆனுவல் ஃபினான்ஷியல் டேட்டாவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி பார்த்த 2 கம்பெனியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இவங்களுடைய க்ரோத் பொட்டென்ஷியல் அப்படி ஒன்றும் பிரம்மாண்டமாக இல்லை. இவங்களுடைய ரெவன்யூ நல்லா தான் இருக்குது, வளர்ந்துட்டு தான் வருது. ஆனால் அந்த 2 ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்போது இவங்க ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கான ரெவன்யூ சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 14.2% இருக்குது. 5 வருஷத்துக்கான சிஏஜிஆரும் 14.3% இருக்குது. ஸோ சொனாட்டா சாஃப்ட்வேரோட ஆனுவல் அந்த டேட்டாஸை பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக டீசெண்டாக இருக்குது, பேடாகவும் இல்லை. ஸோ இவங்களோட இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸை பார்த்துடலாம். இப்போ சொனாட்டா சாஃப்ட்வேரோட ஃப்ரைடேவோட ட்ரேடிங் விலையும் பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஏற்றத்தில் இருந்திருக்கு, 4.5% வரைக்கும் விலை ஏற்றம் கொடுத்துருக்கு. அடுத்தது இவங்களோட ட்ரெண்டை பாருங்கள், ஒரு இறக்கத்தை முடிச்சுட்டு அப் ட்ரெண்ட் தொடங்கியிருக்கு. எப்படி அப் ட்ரெண்டுன்னு சொல்கிறோம், ஒரு லோ, அதுக்கப்புறம் ஹை, அதுக்கப்புறம் வர லோ எல்லாமே ஹையர் லோவாக இருக்குது, அதுக்கப்புறம் இருக்கிற ஹையெல்லாம் ஹையாக இருக்குது. ஸோ ஒரு மேல் நோக்கி போயிட்டுருக்கு. அடுத்தது நம்ம மூவிங் ஆவரேஜஸை வச்சு கம்பேர் பண்ணும்போதும் இங்கே 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை இதோட ப்ரைஸ் நல்லாவே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. நல்லா ஒரு புல்லிஷ் க்ரீன் கேண்டில் போட்டு இப்போ மறுபடியும் இந்த 200 டேஸில் ஒரு அந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பவுன்ஸ் பேக் கொடுத்தா இந்த அப் ட்ரெண்ட் தொடர்ந்து ஏறிக்கிட்டே போகும். இங்கே எங்கப்பெல்லாம் ப்ரைஸ் ஏறுதோ அப்போல்லாம் இங்கே வால்யூம் ஸ்பைக்ஸும் நடந்திருக்கு. ஸோ ஒரு பெரிய அளவுக்கு ட்ரேடிங் வால்யூமும் இந்த ஸ்டாக்ல நடந்துட்டுருக்கு. சொனாட்டா சாஃப்ட்வேரோட வீக்லி சார்ட்டு அதை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தற்காலிக ஏற்றம் நம்ம பார்த்துட்ருக்கோம்ல, அது இந்த இடத்துல தான். இப்போ இதை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2024 ஒரு உச்ச விலையாக 862 ரூபாயை தொட்டுட்டு இதோட விலை ஒரு சரிவில் டவுன் ட்ரெண்டில் இருந்திருக்கு. இந்த 211 ரூபா வரைக்கும் இறங்கி இப்போதான் மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிருக்கு. இதுல இருந்த முதலீட்டாளர்களோட நிலைமையை யோசிச்சு பார்த்தா கண்ணீர் தாங்க வருது. எங்க பாருங்க, 862 எங்க, 200 ரூபா எங்க இருந்து எங்க வந்திருக்கு பாருங்க. அவங்களெல்லாம் எவ்வளோ காயப்படுத்திருக்கும் இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர். சரி, இது அதோட கடந்த காலம். தற்போது இவன் என்ன பண்ண போறான், இதில் முதலீடு பண்ணால் அவங்களுக்கு மகிழ்ச்சியை தருவானா அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபாலிங் ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் நடந்திருக்கு, ஆனால் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட் பண்ணுறோம். இந்த 360 ரூபா கிட்ட இருக்கிற இந்த விலையை ஒருவேளை ப்ரைஸ் பிரேக் அவுட் பண்ணால் இதில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல், இறங்கு முகத்தை முடிச்சுட்டு ஏறு முகத்தை தொடங்குதுன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் பொறுமையாக வெயிட் பண்ணால் ஒருவேளை ஏற தொடங்கி அவங்களோட ஃபினான்ஷியல் லாபங்கள்லாம் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே போகிறது இந்த ப்ரைஸில் வந்தால் இது பழைய ரெசிஸ்டன்ஸை தொட்டால் கூட இதில் 100% மேலே லாபம் ஒளிஞ்சிட்டு இருக்கு இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர். இப்போ இது போனஸ் இன்ஃபர்மேஷன். அந்த ஸ்டாக்ஸை பற்றி சமீபத்தில் வந்த பாசிட்டிவ் நியூஸ். இப்போ கோஃபோர்ஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 வாரத்தில் 31% ஏற்றம் கொடுத்துருக்கு. அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ப்ராஃபிட் நல்லா ஏறி இருக்கு. அவங்க ஒரு யூரோப்பியன் கிளைண்ட்டுக்கிட்ட இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடில் ஒரு பெரிய டீல் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டாவதாக பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸில் பாசிட்டிவ் நியூஸை பார்க்கலாம். அவங்க சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புது ஆர்டர்ஸ் அமெரிக்கா யூரோப்லலாம் கிடச்சிருக்கு. அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் நல்லா இருக்குது, அவங்க லாபம் அதிகரிச்சிருக்கு. அது இல்லாமல் ஜெர்மனியில் இருக்க ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியை அவங்க அக்யூசேஷன் விலைக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட கடைசிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.